வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழக அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் வீடியோ சமீபத்தில் வெளியானது. இந்த குற்றச்சாட்டை அமைச்சர் சரத்குமார் மறுத்தார். ஐபிஎல் போட்டியின் போது தனது குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதால் மாத்திரையை முழுங்க முடியாத குழந்தைக்கு கொடுக்கவே அதை தூளாக்கியதாக அமைச்சர் விளக்கம் அளித்தார். திமுக அதனை ஏற்காமல் அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியது. தனது கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுக மாணவர் அணி சார்பில் மறியல் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாகர்கோயில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு கன்னியாகுமரி மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளர் அருண்காந்த் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின், முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னர் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ரோட்டரி இன்டர்நேஷனல் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் ரோட்டரி இன்டர்நேஷனல் சங்கத்தின் ஆளுநராக வைத்தியநாதன், தலைவராக நவீன் பாலாஜி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். விழாவிற்கு வந்த சங்கத்தின் புதிய ஆளுநர் வைத்தியநாதன் மற்றும் அவரது மனைவி டாக்டர் வனஜா ஆகியோரை மணமக்களை வரவேற்பது போல குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் அலங்கார வாகனத்தில் அமர வைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் டான்ஸ் ஆடி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். விழாவில் அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் 400 சிட்டுக்குருவி கூண்டுகளை ரோட்டரி இன்டர்நேஷனல் சங்கத்தின் தலைவர் நவீன் பாலாஜி வழங்கினார். மேலும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் வாகை மர விதைகள், மலர், காய் விதைகள் வழங்கப்பட்டன. விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குருவிகள் அழிஞ்சிட்டே வருது. அந்த குருவிகளுக்கு இனப்பெருக்கம் செய்ய விதமா நாங்க ஒரு 400 குருவி கூண்டுகள் விநியோகம் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும், எங்களோட ரோட்டரி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. தவிர இந்த ரோட்டரியுடைய முக்கிய குறிக்கோளான மரம் நடுதலுக்காக நாங்க 3 விதைகள் கொண்ட ஒரு 1000 பேருக்கு 3 விதைகள், ஒரு பூ வகை, ஒரு வெஜிடபிள் பிளஸ் ஒரு வாகை மரம், இதை நாங்க எல்லாருமே கொடுத்துருக்கோம். இது எல்லா மெம்பர்ஸும் அவங்க பொறுப்புணர்ச்சி உணர்ந்து எல்லா இடத்துலையும் நடுவாங்க. இப்போ இருக்கிற மாடர்னைசேஷன்னால அந்த குருவிகள்லாம் அழிஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு சரியான வீடு அமையாம நிறைய இனம் அணைஞ்சிட்டு இருக்கு. அதுக்காக தான் குருவி கூண்டை செயற்கையா செஞ்சு அவங்கவுங்க வீட்டில் அதை வாசல்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. இது டெஃபினட்டா ஒரு நல்ல இம்பாக்ட் பண்ணுது. அந்த குருவி இனப்பெருக்கம் கண்டிப்பா ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதை நாங்க ஐடென்டிஃபை பண்ணி இதை ஒரு முக்கியமான ஒரு நோக்கமா எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள ஆய்க்குடி பேரூராட்சியில் 15,000க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். இங்குள்ள சக்தி நகர் பகுதியில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் 1,90,00,000 ரூபாய் மதிப்பில் மின் மயானம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் குடியிருப்பு பகுதியில் மின் மயானம் அமைந்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என கூறி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர் தனி பிரிவு உள்ளிட்ட இடங்களுக்கு புகார்கள் அனுப்பியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மனு அளிப்பதற்காக 50க்கும் மேற்பட்டோர் வந்தனர். அப்போது பேரூராட்சி செயல் அலுவலர் கூட்டத்திற்கு வராததால் ஆத்திரமடைந்த மக்கள் அலுவலக நுழைவாயிலை முற்றுகையிட்டு திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆய்க்குடி காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் சமரச பேச்சு நடத்தினர். அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு கலைந்து சென்றனர்.